ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஏன் நீங்கள் அவரை பார்க்கக்கூடாது? நீங்கள் அவரை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? ஒய் டோன்ட் யூ மீட் ஹிம்? ஏன் நீங்கள் அவரை சந்திக்கக்கூடாது? வுட் யூ லைக் டு மீட் ஹிம்? நீங்கள் அவரை சந்திக்க விரும்புகிறீங்களா? யூ மைட் ஹாவ் சீன் ஹிம் ஆல்ரெடி. இந்த மைட் ஹாவ் சீன் இதுவும் நம்ம அடிக்கடி இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அவரை ஏற்கனவே சந்தித்திருக்கலாம். இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். மைட் ஹாவ் சீன் அப்படின்னா சந்தித்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பார்த்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். மைட் ஹாவ் ஆஸ்க்டு. ஆஸ்க்டுன்னா என்னது? கேட்டிருக்கலாம். ஓகே, யூ மைட் ஹாவ் ஆஸ்க்டு ஹிம். நீங்கள் அவரை கேட்டிருக்கலாம். ஒய் டோன்ட் யூ மீட் ஹிம்? ஏன் நீங்கள் அவரை பார்த்துருக்கக்கூடாது? ஓகே, ஏன் நீங்கள் பார்த்துருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம். ஓகே, அது ஒரு சஜஷன். வுட் யூ லைக் டு மீட் ஹிம்? நீங்கள் அவரை சந்திக்க விரும்புகிறீங்களா? ரெஸ்பெக்டாக கேட்குறது வுட் யூ லைக். ஓகே, ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட நம்ம கேட்கலாம். அதாவது அன்னோன் பர்சன்ஸ்கிட்ட வுட் யூ யூஸ் பண்ணி பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வில் யூ யூஸ் பண்ணலாம். அன்னோன் பர்சன்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்ட வுட் யூ யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கேன், குட், இந்த ரெண்டு வார்த்தைகளும் அதிக அளவில் ரெஸ்பெக்ட் கொடுக்குற வார்த்தைகள். ஓகே, அதுலேயும் கேன் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறப்ப கேன் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரேஞ்சர் அன்னோன் பர்சன்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுக்கு குட் யூஸ் பண்ணலாம். குட் யூ ரிமைண்ட் மீ டு டூ திஸ் ஒர்க்? நாட் ஓன்லி ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அன்னோன் பர்சன்ஸ், அதாவது தெரியாதவங்க மட்டும் இல்லை, நம்ம ஆஃபீஸ்லேயோ இல்லை காலேஜ்லேயோ ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட இந்த மாதிரி கேட்கலாம். குட் யூஸ் பண்ணி பேசலாம். குட் யூ ரிமைண்ட் மீ டு டூ திஸ் ஒர்க்? எனக்கு இந்த வேலையை செய்ய ஞாபகப்படுத்துகிறீங்களா? கேன் ஐ டூ திஸ் ஒர்க் லேட்டர்? நான் இந்த வேலையை பிறகு செய்யலாமா? லேட்டர், LATTER அப்படின்னா இரண்டாவது அப்படின்னு அர்த்தம். LATER அப்படின்னா பிறகு, பின்னர். ஒய் டோன்ட் ஐ டூ திஸ் ஒர்க் லேட்டர்? ஏன் நான் அந்த வேலையை அப்புறம் செய்யக்கூடாது? ஒய் டோன்ட் ஐ டூ திஸ் ஒர்க் லேட்டர்? ஒய் டோன்ட் ஐ டாக் டு ஹிம் லேட்டர்? ஏன் நான் அவர்கிட்ட அப்புறம் பேசக்கூடாது? இந்த மாதிரி வேர்பை சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். யூ வந்திருக்கிறதுனால டூ யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல ஹீ வந்திருக்கு பாருங்கள், அதனால் டஸ் யூஸ் பண்ணுறோம். ஒய் டசன் ஹீ கம்ப்ளீட் இயர்லியர்? ஏன் அவர் சீக்கிரம் முடிக்கலை? ஒய் டசன் ஹீ கம்ப்ளீட் இயர்லியர்? வுட் யூ லைக் டு ஹெல்ப் ஹிம்? நீங்கள் அவருக்கு உதவி செய்ய விரும்புகிறீங்களா? வுட் யூ லைக் டு ஹெல்ப் ஹிம்? நீங்கள் அவருக்கு உதவி செய்ய விரும்புகிறீங்களா? குட் யூ ஹெல்ப் ஹிம் டு கம்ப்ளீட்? அவர் முடிக்கிறதுக்கு உங்களால் உதவி செய்ய முடியுமா? இது ரெக்வெஸ்ட். குட் யூ ஹெல்ப் ஹிம் டு கம்ப்ளீட்? ஏன் நீங்கள் கிட்ஸையும் கூப்பிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். ஒய் டோன்ட் தே பிரிங் தேர் கிட்ஸ்? ஏன் அவர்கள் அவர்களுடைய குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது? இட் வுட் பி நைஸ் இஃப் தே பிரிங் தேர் கிட்ஸ். அவர்கள் அவர்களுடைய குழந்தைகளை அழைத்து வந்தால், கூட்டி வந்தால் அது நன்றாக இருக்கும். வுட் யூ லைக் தம் டு பிரிங் தேர் கிட்ஸ்? நீங்கள் அவர்களுடைய குழந்தைகளை அவர்கள் கூட்டி வர விரும்புகிறீங்களா? வுட் யூ லைக் தம் டு பிரிங் தேர் கிட்ஸ்? இதில் இருக்கிற நவுனை சேஞ்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி வேர்பு, அதாவது பிரிங் அப்படிங்கிற அந்த வேர்பை சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். அப்போ தான் அந்த சென்டென்ஸுடைய பேட்டர்ன் நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கும் எப்போவும். குட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஆம் டெல்லிங்? நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு இப்போ புரியுதா? புரிந்து கொள்ள முடியுதா? குட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஆம் டெல்லிங்? குட் யூ கிவ் மீ யுவர் வெஹிக்கிள் ஃபார் அ வைல்? ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு. ஓகே, சிறிது நேரத்துக்கு. குட் யூ கிவ் மீ யுவர் வெஹிக்கிள் ஃபார் அ வைல்? ஒய் டோன்ட் யூ கிவ் மீ யுவர் வெஹிக்கிள் ஃபார் அ வைல்? ஏன் உங்களுடைய வெஹிக்கிள், உங்களுடைய வண்டியை கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு கொடுக்கக்கூடாது? ஒய் டோன்ட் யூ கிவ் மீ யுவர் வெஹிக்கிள் ஃபார் அ வைல்? ஃபார் அ வைல் அப்படின்னா சிறிது நேரம். வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்? உங்களுக்கு என்ன வேண்டும்? ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கோம். ஸோ நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்? குட் யூ டூ மீ எ ஃபேவர்? எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? குட் யூ டூ மீ எ ஃபேவர்? கேன் யூ டூ மீ எ ஃபேவர்? எனக்கு ஒரு இது ரெண்டுக்குமே ஒன்று தான் மீனிங். பட் இந்த கேன் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ரொம்ப உரிமையாக இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறது. குட் ஸ்ட்ரேஞ்சர், அன்னோன் பர்சன்ஸ், ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட பேசுகிறது. ரெண்டுமே ரெஸ்பெக்டாக பேசுகிறது தான், ரெஸ்பெக்டாக ரெக்வெஸ்ட் கொடுக்கறது தான். ஒய் டசன்ட் த சைல்டு ப்ளே? ஏன் அந்த குழந்தை விளையாடவில்லை?
ஒய் டசன்ட் த சைல்டு ப்ளே? சைல்டோட ப்ளூரல் ஃபார்ம் சில்ட்ரன், குழந்தைகள். சில்ட்ரன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையாது. ஸோ அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரலாம், பட் நார்மலாக ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. சைல்டோட ப்ளூரல் ஃபார்ம் சில்ட்ரன். சில்ட்ரன் வந்துச்சுன்னா ஒய் டோன்ட் த சில்ட்ரன் ப்ளே அப்படின்னு வரும், டோன்ட் வந்துடும். ஸோ ப்ளூரல் வந்துச்சுன்னா டோன்ட் வரும், சிங்குலர் வந்துச்சுன்னா டஸ் வரும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வுட் யூ லைக் த சைல்ட் பிளேயிங்? உங்களுக்கு அந்த குழந்தை விளையாடுவது பிடிக்குமா? வுட் யூ லைக் த சைல்ட் பிளேயிங்? இட் இஸ் வெரி ப்ளசன்ட் டு see த சைல்ட் பிளேயிங். இந்த பிளேயிங் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு, பட் ப்ராக்ரெசிவ் ஃபார்ம் கிடையாது, கண்டினியூஸ் ஃபார்ம் கிடையாது. இது வந்து ஒரு ஜெரண்ட், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இட் இஸ் வெரி ப்ளசன்ட் டு see த சைல்ட் பிளேயிங். அந்த குழந்தை விளையாடுவதை பார்ப்பதற்கு மிகுந்த இனிமையாக இருக்கிறது. ஒய் டோன்ட் வி பார்ட்டிசிபேட் இன் த மீட்டிங்? ஏன் நாம் அந்த மீட்டிங்கில் பங்கேற்கக்கூடாது? ஒய் டோன்ட் வி பார்ட்டிசிபேட் இன் த மீட்டிங்? ஸோ இந்த இடத்துல வி பன்மை ப்ளூரல், அதனால டூ யூஸ் ஆகுது. அந்த விக்கு பதிலாக ஹீ ஷீ அப்படின்னு சிங்குலர் வந்துச்சுன்னா, ஒருமை வந்துச்சுன்னா டஸ் வரும். ஒய் டசன்ட் ஹீ பார்ட்டிசிபேட் இன் தி மீட்டிங்? ஏன் அவர் அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணவில்லை? டு யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் த மீட்டிங்? நீங்கள் அந்த மீட்டிங்கில் பங்கேற்க விரும்புகிறீங்களா? டு யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட்? இந்த யூ அப்படிங்கிறது சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே யூ தான். அப்போ டூ எடுத்துக்கிறணும். ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து நீ ஒரு நல்ல மாணவன் அப்படின்னு சொல்கிறப்ப யூ ஆர் எ குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ ஆர், அங்கே இருக்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் தான், பட் ப்ளூரல் ஃபார்ம் ஆர் யூஸ் பண்ணுவோம். ஸோ டு யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் தி மீட்டிங்? நீங்கள் அப்படிங்கிறது ஒருத்தரை குறிக்கலாம், இல்லை நிறைய பேரை குறிக்கலாம். ஐ வுட் லைக் டு பார்ட்டிசிபேட் இன் தி மீட்டிங். நான் அந்த மீட்டிங்கில் பங்கேற்க விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு பார்ட்டிசிபேட் இன் தி மீட்டிங். டு யூ ஹாவ் எனி பிளைன் பேப்பர் டு ரைட்? WRITE, ரைட் அப்படின்னு வாசிக்கணும், W ப்ரொனவுன்ஸ் பண்ண தேவையில்லை. டு யூ ஹாவ் எனி பிளைன் பேப்பர் டு ரைட்? உங்களிடம் ஏதாவது எழுதுவதற்கு வெற்று காகிதம், பிளைன் பேப்பர் இருக்கிறதா? இட் வுட் பி நைஸ் இஃப் ஐ ஹாவ் அ பிளைன் பேப்பர் டு ரைட். இட் வுட் பி நைஸ், நன்றாக இருக்கும். ஒரு பேப்பர் என்னிடம் இருந்தால் நன்றாக இருக்கும். ஒய் டோன்ட் யூ கிவ் எ பிளைன் பேப்பர் டு ரைட்? ஏன் நீங்கள் ஒரு பேப்பர் எழுதுவதற்கு கொடுக்கக்கூடாது? ஒய் டோன்ட் யூ கிவ் மீ அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம், எனக்கு கொடுக்கக்கூடாது. ஒய் டோன்ட் யூ கிவ் மீ எ பேப்பர், எ பிளைன் பேப்பர் டு ரைட்? ஸோ இந்த இட் வுட் பி நைஸ், நன்றாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாடல் சென்டென்சஸில் வர்ற வேர்ப்ஸ், நவுன்ஸை சேஞ்ச் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் என்றைக்குமே மறக்காது. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.